முதலில் தலைப்புச் செய்திகள். தொடங்கிய ஹவுதிகளின் அதிரடியாட்டம். ஒரே நேரத்தில் இஸ்ரேலின் 4 இலக்குகள் மீது தாக்குதல். செங்கடலில் இஸ்ரேல் கப்பலுக்கு மீண்டும் குறி. வெடிகுண்டு நிரப்பப்பட்ட அறைகளில் தங்கியிருந்த இஸ்ரேல் படையினர். சிகரெட் பிடித்துவிட்டு அணைக்காமல் அப்படியே வீசிய உயர் அதிகாரி. மொத்த கட்டிடமும் வெடித்து சிதறியதால் அலறி அடித்து ஓட்டம் பிடித்த ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள். இஸ்ரேலின் அட்டூழியங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும், அதற்காகவே பாலஸ்தீன தனிநாட்டை ஆதரிப்பதாக பெல்ஜியம் விளக்கம். கண்முன்பு பாலஸ்தீன தனிநாடு அமைய உள்ளது. நெதன்யாகுவின் திறமையின்மையே இதற்கு காரணம். இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர்கள் புலம்பல். காசாவில் நிராயுத பாணிகளை கொடூரமாக தாக்கும் ஆக்கிரமிப்பு படைகள். 24 மணி நேரத்தில் 64 பேர் பலி, 281 பேர் படுகாயம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ராணுவ தலைமை அலுவலகத்தை குறிவைத்து ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது குறித்து ஏமன் படைகள் வெளியிட்டிருக்கும் செய்தியில், இஸ்ரேலில் உள்ள 4 முக்கிய இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. யஃபா பகுதியில் உள்ள இஸ்ரேல் ராணுவ தலைமை அலுவலகத்தை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தெற்கு டெல் அவீவில் உள்ள மின் நிலையத்தை குறிவைத்தும், பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்தும், அஸ்தோத் துறைமுகத்தை குறிவைத்தும் 4 ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், தங்களது ஆயுதம் இலக்கை துல்லியமாக தாக்குவதாகவும் ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல இஸ்ரேலுக்கு சொந்தமான MSC அபை சரக்கு கப்பலை செங்கடலில் குறிவைத்து மிசைல் மற்றும் 2 ஆளில்லா விமானம் மூலம் தாக்கியதாக ஹவுதிகள் கூறியுள்ளனர். இது குறித்து இஸ்ரேல் தரப்பில் இருந்து உடனடியாக விளக்கம் தரப்படவில்லை. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அதிகாரி ஒருவர் தனது படையினர் தங்கியிருந்த வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட கட்டிடத்திற்குள் சிகரெட் பிடித்துவிட்டு அணைக்காமல் வீசியதால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஒழுக்கமின்மை, கீழ்ப்படியாமை, மனநல பிரச்சனைகள் காரணமாக இஸ்ரேலிய படையினரே சக வீரர்களின் உயிரிழப்பிற்கு காரணமாகி வருவதாக ஆக்கிரமிப்பு ஊடகமான ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அண்மை காலமாக பல ராணுவ உயிரிழப்புகள் இஸ்ரேல் படையினரின் அலட்சியமான மற்றும் மர்மமான செயல்பாடுகளால் நிகழ்ந்தவை என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு வீரர் ஏரியல் லூப்லைனர் என்பவர் சக இஸ்ரேல் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வாகன அணிவகுப்பில் இவர் வந்து கொண்டிருந்த போது பாதுகாப்பு சாவடியில் இருந்து மற்றொரு ஆக்கிரமிப்பு வீரர் இவரை சுட்டுக் கொன்றுள்ளார். இதற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்படும் நிலையில் சுட்டுக் கொன்றவர் தொடர்ந்து பதவியில் நீடித்து வருவதாக இஸ்ரேல் பத்திரிகை குறிப்பிடுகின்றது. இதேபோல கடந்த ஜூலை மாதம் கேப்டன் அமித் கோஹன் என்ற ஆக்கிரமிப்பு அதிகாரி பொது தேவைக்காக பயன்படுத்தும் ஆளில்லா விமானத்தில் வெடிமருந்துகளை நிரப்பும் போது அது வெடித்து சிதறியதில் கொல்லப்பட்டுள்ளார். பொது தேவைகளுக்கான ஆளில்லா விமானத்தில் வெடிமருந்துகளை நிரப்பக்கூடாது என விதிகள் இருக்கும் நிலையில் உயரதிகாரிகள் உத்தரவால் அவர் இப்படி செய்ததாக அந்த பத்திரிகை கூறுகின்றது. இதேபோல வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஒரு கட்டிடத்திற்குள் இருந்த ஒரு ஆக்கிரமிப்பு வீரர் சிகரெட் பிடித்துவிட்டு அதனை அணைக்காமல் அப்படியே வீச அந்த கட்டிடமே வெடித்து சிதறி கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதேபோல மோட்டார் ஷெல் எனப்படும் எரிகணை தாங்கிய ஆக்கிரமிப்பு அதிகாரி ஒருவர் இஸ்ரேலிய படையினர் தங்கியிருந்த கட்டிடத்தின் மீது சரமாரி தாக்குதலை நடத்தியுள்ளார். இதுபோன்ற விசித்திர நிகழ்வுகள் குறித்து உரிய விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஆக்கிரமிப்பு படைகள் இஸ்ரேல் பத்திரிகையிடம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நிகழ்த்தும் அட்டூழியங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமலேயே தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் முடிவை எடுத்ததாக பெல்ஜியம் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் முடிவு குறித்து பெல்ஜியம் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேக்சிம் பிரிவோட் பேசுகையில், இஸ்ரேலின் நடத்தைகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இதன் காரணமாக வரும் ஐநா பொதுசபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் முடிவை எடுத்துள்ளோம். கொடூரமான காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். களத்தில் மனிதாபிமானமற்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகின்றன. மக்கள் பட்டினி போடப்பட்டுள்ளனர். அனைத்து மனிதநேய உதவிகளையும் தடை செய்வது போர்க்குற்றமாகும். மேலும் E1 என்ற இஸ்ரேலின் திட்டமானது கிழக்கு ஜெருசலம் பகுதியில் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான நிலங்களை திருடுவதாகும். இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீண்டும் இஸ்ரேல் தொடங்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இதுவும் பெல்ஜியம் தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதற்கான முக்கிய காரணமாகும். எனவே 2 நாட்கள் கொள்கை நிறைவேறுவதற்கு இதுவே சரியான தருணம் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இஸ்ரேல் மீது 12 பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெல்ஜியத்தின் இந்த முடிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான அவிக்டோர் லிபர்மேன் என்பவர் இது நெதன்யாகுவிற்கு கிடைத்த அரசியல் தோல்வி என்று விமர்சித்துள்ளார். நெதன்யாகுவின் அரசியல் திறனின்மையால் பாலஸ்தீன நாடு நம் கண் முன்பு அமைவதை நாம் பார்க்க போகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
செப்டம்பர் 22ஆம் தேதி பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா தலைமையில் நடைபெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. ஏற்கனவே பிரான்ஸ் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. மேலும் 194 உலக நாடுகளில் தற்போது சுமார் 160க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏற்றுக்கொண்டுள்ளன. காசாவில் குடிநீர் விநியோக வண்டியில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்த 7 குழந்தைகள் உட்பட 9 பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் சுட்டுக் கொன்ற சம்பவம் கடும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அல்மயாதீன் ஊடகம் வெளியிட்ட செய்தியில் கான் யூனிஸின் செய்தியாளர் இதனை நேரடியாக ஆவணப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. காசா சிட்டியில் 3 குழந்தைகள், 2 பெண்கள் உள்ளிட்ட 13 நிராயுதபாணிகள் ஆக்கிரமிப்பு படைகளால் கொல்லப்பட்டுள்ளனர். ஒரு 1.5 வயது குழந்தை உட்பட மொத்தம் 7 குழந்தைகள் இடிபாடுகளில் சிக்கியுள்ள நிலையில் அவர்களை உயிருடன் காப்பாற்ற மீட்புக் குழுவினர் கடுமையாக போராடி வருகின்றனர். இதனால் பலி எண்ணிக்கை உயரும் என்றும் அஞ்சப்படுகின்றது. 3 மாடி கட்டிடத்தின் மீது குண்டு வீசி தகர்த்ததில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வாட்டி காசா எனப்படும் மத்திய காசா பகுதியில் உள்ள அல் அவுட்டா மருத்துவமனைக்கு காயமடைந்த 10 பேரும் 10 உடல்களும் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் இரவு நிலவரப்படி கடைசி 24 மணி நேரத்தில் மட்டும் 76 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு 281 பேர் காயமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடங்கிய ஹவுதிகளின் அதிரடியாட்டம். ஒரே நேரத்தில் இஸ்ரேலின் 4 இலக்குகள் மீது தாக்குதல். செங்கடலில் இஸ்ரேல் கப்பலுக்கு மீண்டும் குறி. வெடிகுண்டு நிரப்பப்பட்ட அறைகளில் தங்கியிருந்த இஸ்ரேல் படையினர். சிகரெட் பிடித்துவிட்டு அணைக்காமல் அப்படியே வீசிய உயர் அதிகாரி. மொத்த கட்டிடமும் வெடித்து சிதறியதால் அலறி அடித்து ஓட்டம் பிடித்த ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள். இஸ்ரேலின் அட்டூழியங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும், அதற்காகவே பாலஸ்தீன தனிநாட்டை ஆதரிப்பதாக பெல்ஜியம் விளக்கம். கண்முன்பு பாலஸ்தீன தனிநாடு அமைய உள்ளது. நெதன்யாகுவின் திறமையின்மையே இதற்கு காரணம். இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர்கள் புலம்பல். காசாவில் நிராயுதபாணிகளை கொடூரமாக தாக்கும் ஆக்கிரமிப்பு படைகள். 24 மணி நேரத்தில் 64 பேர் பலி, 281 பேர் படுகாயம்.